இங்க கரசாமின்னு ஒருத்தன் ஊருக்குள்ள சின்ன சின்ன திருட்டுலாம் பண்ணிட்டு இருப்பான். இப்ப கடைசியா பெருசா ஒரு திருட்டு பண்ணிட்டு இதெல்லாம் மொத்தமா விட்டுலான்னு நினைப்பான். இப்ப கடைசியா எம்எல்ஏ வீட்டுல திருட போவான். அப்போ பீரோல இருந்து நகை பணம் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது எம்எல்ஏ வீட்டு ஆட்கள் எல்லாம் திருப்பி வருவாங்க. அப்போ பூட்டு உடஞ்சிருந்ததை பார்த்து அவங்க திருடையும் கத்துவாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த கூட்டாளியுமே பின்பக்கமா தப்பிக்கலான்னு போவாங்க. அப்ப நம்ம ஹீரோவுமே கூட இருந்தவனை மேலே ஏத்தி விடுவான். ஆனா மேல இருந்தவன் நம்ம ஹீரோவை காப்பாத்தாமையே ஓடிடுவான். இப்ப நம்ம ஹீரோவுமே கையங்களவுமா மாட்டுறான். இப்ப நம்ம ஹீரோ போலீஸ் எல்லாம் சேர்ந்து செம்மையா அடிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் வந்து அழுறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் ஈபில தான் வேலை பாக்குறாரு, நீங்க ஆள் மாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க நீ. அப்பதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் சொல்றாங்க, என்ன மன்னிச்சிரு நீ. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது நம்ம ஹஸ்பண்ட் ஒரு திருட நீ. இப்ப அங்க டிஎஸ்பியை காணிக்கிறாங்க. அந்த டிஎஸ்பி ஸ்டேஷன்லயும் சரி வீட்லயும் சரி யாருமே மதிக்க மாட்டாங்க. அந்த டிஎஸ்பி வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து ஒரு கேஸுமே பிடிச்சிருக்க மாட்டாரு. அதனால மேல் அதிகாரிட்ட போய் இந்த கேஸை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய கேஸை நம்ம ஹீரோ மேல போட்டு நம்ம ஹீரோ எம்எல்ஏ வீட்டுல திருடினது 50 பவுனா தான் இருக்கும், அதை 100 பவுனா மாத்தி விட்டுருவாரு. அவரு ரிட்டையர் ஆகும் போதே ரொம்பவே பெருமையா இருக்கணும் நீ. நம்ம ஹீரோ வெளியே வர முடியாத அளவுக்கு பண்றாரு. அந்த டிஎஸ்பி இதெல்லாம் தப்பு சார்னு சொல்லிட்டு அந்த டிஎஸ்பி இதெல்லாம் கேட்காதனால நம்ம ஹீரோ அந்த டிஎஸ்பி அடிச்சுட்டு ஹீரோயினை கூட்டிட்டு ஆந்திராக்கு போயிருவாங்க. அங்க நம்ம ஹீரோயினுமே ஒரு ஹோட்டல்ல வேலை பார்ப்பாங்க. ரொம்பவே கஷ்டப்படாத பார்த்து நம்ம ஹீரோவும் சம்பளமாவே ஏத்தி கேட்கலான்னு போய் கேட்பான். ஆனா இப்ப தானே வந்தீங்க, ஒரு வருஷம் ஆகட்டி ஏத்தி தரலான்னு சொல்லுவான். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஹீரோயின் சொல்லுவான், நம்ம பேங்க்ல போய் லோன் எடுத்து சொந்தமா ஒரு கடை வைக்கலான்னு. இப்ப பேங்க்ல போய் லோன் கேட்பாங்க. அப்ப அவங்க ப்ராப்பர்ட்டி கேட்பாங்க. நம்ம ஹீரோட்ட ஒரு ப்ராப்பர்ட்டியுமே இருக்காது. அப்ப ஊர்ல ஒரு 6 சென்ட் நிலம் இருக்கும். அப்ப இது இருக்கட்டான்னு கேட்பாங்க. அப்ப நீங்க பத்திரம் கொண்டாங்க, நான் உங்களுக்கு லோன் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே சொந்த ஊருக்கு போறான். அப்போ 16 வயசுல பிசினஸ் பண்ண போறேன்னு தன்னோட அப்பாட்ட பணம் கேட்பான். ஆனா அவங்க கொடுக்காதனால அவங்க வீட்டுல இந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு ஓடிடுவான். இப்ப மறுபடியுமே அவங்க அப்பா முன்னாடி எப்படி முழிக்கான்னு யோசிக்கிறான். இப்ப ரொம்பவே பாசமா பார்த்த தன்னோட மாமாக்கு முன்னாடி போய் நிக்கிறான். ஆனா அந்த மாமாவும் சின்ன வயசுலயே அப்பங்காச திருந்த பையன்னு சொல்லி பலார்னு அறையிறாரு. இப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறான், எப்படி நம்ம அப்பாவும் ரொம்பவே கோவமா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு பஸ் ஏறக்காக பஸ் ஸ்டாப்புக்கு போறான். பார்த்தா அவன் ஏற போற பஸ்ல இருந்து அவங்க அப்பாவும் இறங்குவாரு.